வணக்கம். நாங்கள் ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்கு தான் சேர்ந்து வீடியோ பண்ணுறோம். ஏன்னா இடையில கொஞ்சம் பிஸியாக இந்த வீட்டை விட்டு அடிச்சு துரத்திட்டாங்க. இந்த வீட்டுக்கு திருப்பி ராசியால திருப்பி கூப்பிட்டாங்க. அதனாலதான் நான் இன்ட்ரோவும் கொடுத்தேன். சரி, ஓகே. ரொம்ப நாள் வீட்டை விட்டு வெளில போயிட்டேன்னா இது வரைக்கும் 10 ரூபா பிச்சைக்காரனா இருந்த இவங்க 1 ரூபா பிச்சைக்காரனா மாறிடுவாங்க. ஆமா, நம்ம இன்னைக்கு என்ன பண்ண போறோம்னா மட்டன் ஈரல். இந்த பவுல் நான் வாங்கினேன். இதுதான் மட்டன் ஈரல். இதை முதல்ல நம்ம வாஷ் பண்ணணும். வாஷ் பண்றதுக்கு என்ன பண்ணணும்னா அதெல்லாம் வீடியோ பண்றதுக்கு முன்னாடி பண்ணிட்டு வந்துருக்கணும். இல்ல வந்து பண்ணிட்டு இல்ல, இதுல ஒரு விஷயம் இருக்கு. அதனாலதான் வந்து உங்களுக்கு நேரா நான் பண்றேன். ஈரல்லாம் ரத்தம் இருக்கும், அவ்வளவு பெரிய விஷயம் வேற ஒண்ணும். அதனால நீங்க நார்மல் வாட்டர்ல ஊத்தி கழுவுனீங்கன்னா அந்த ரத்தம் எல்லாம் போகாது, ஒரு மாதிரி ஸ்மெல் அடிக்கும். ஸோ நீங்க என்ன பண்ணணும்னா சுடு தண்ணி இப்படி வச்சு இப்படி ஊத்தணும். இது வந்து இந்த ஈரலை கழுவுனோம்னா இந்த மாதிரி தான் ஆகும். அதுல உள்ள ரத்தம் எல்லாம் வந்ததுன்னா தண்ணி இப்படிதான் அழுக்கெல்லாம் வெளில வந்துடும். ஏய், என்ன ஊத்துதுல அது கொஞ்ச நேரம் அதுலயே இருக்கட்டும். அசிஸ்டண்டா ஒழுங்கா லட்சம் அதுக்கே பக்கத்துல உள்ளதெல்லாம் எண்ணெய் ஊத்துற. ஐயா, பாத்திரமே இல்லாத இடத்துல எதுக்கு எண்ணெய் ஊத்துற நீ? போதுடா, எதுக்குடா இவ்வளவு எண்ணெய் ஊத்துற? கீழே எண்ணெய் ஊத்துறாங்க, இதுல அவ்வளவு எண்ணெய் ஊத்துற. நீ போதும் சாமி. சரி, ஒன்னும் பிரச்சனை இல்ல. சரி, போதும், பரவாயில்ல. இப்ப நம்ம இதை தாளிக்கிறதுக்கு சோம்பு போட்டுக்கலாம். சோம்பு போட்டுக்கிட்டு இதுல சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். நான் திரும்பவும் சொல்றேன், எனக்கு சாப்பாடே போடலன்னா கூட நான் 10 நாள் சாப்பாடுல உயிர் வாழ்றேன். சுத்த போய் ஒரு வேலை கூட பட்டினியாலாம் இருக்க மாட்டான். இவன் பேசுறதெல்லாம் நம்பாதீங்க. அப்ப வெள்ளிக்கிழமை 12 மணிக்கு நைட்டு சோறு திம்மா. நான் அந்த வீடியோ எடுத்து நான் போட்டிருக்கேன். அந்த வீடியோ நான் டெலீட் பண்ணிட்டேன். மேல ஒரு ஸ்பூன் அடு. தெரியுதா, என்ன இந்த மாதிரி எடுபடி வேலைக்கு தான் வச்சிருக்காங்க. நான் இல்லைன்னா இந்த வீடியோ இல்லைன்னா நினைக்காதீங்க. இந்த தருதலைக்கு சமைச்சு கொடுக்குறவங்க இந்த தருதலை கொஞ்சம் வேலை செய்யட்டும், கொஞ்சம் என்னதை தெரியும் வாங்கட்டும் அப்படிங்கிறதுக்காக தான் என்னை கூப்பிட்டு உட்கார வச்சுக்கிறாங்க. யாருன்னா கிச்சன்ல உட்காந்துக்கிட்டு வேலை பார்ப்பாங்களா? என்ன நீங்க இந்த வீடியோல இருந்து சேவ் பண்ணணும்னா ஃப்ரீடம் ஃபார் ஹேக் அப்படிங்கிற ஹேஷ்டேக் கீழே போட்டு விடுங்க. அதுக்கப்புறம் வந்து நான் அடுத்த வீடியோல இருந்து நான் வரமாட்டேன். நான் சின்ன வெங்காயம் போட்டிருக்கேன், கருவேப்பிலை போட்டிருக்கேன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு வதக்கிருக்கேன். இது கொஞ்சம் வதங்கினோட தக்காளி வந்து பேஸ்ட் பண்ணிருக்கேன். ஓகேங்களா? முதல்ல நாங்க எண்ணெய் ஊற்றிருக்கோம், அடுப்பத்தை வச்சிருக்கோம், ஸ்டவ் வாங்கி வச்சிருக்கோம், கேஸ் வாங்கி வச்சிருக்கோம். சொல்லு, வாய் வச்சிருக்கோம், திம்போம் எல்லாம் சொல்லு. திண்டுபட்டு தட்டு கூட கழுவ மாட்டோம், அதையும் சொல்லு. நான் காலையில இருந்து பாத்திரம் விளக்குறேங்கிறேன். வேணும், ஐயோ நீ எது கஷ்டப்படுறன்னு சொல்றாங்க. பாத்திரம் எல்லாம் கழுவ வேண்டாம். அதுங்க தின்ன தட்டு கழுவி வச்சா போதும். அவன் திங்கிற தட்டு, குடிக்கிற காபி, அதுதான் காலையில இத கழுவி வச்சா போதும். இன்னும் ஒரு வருஷத்துல 25 வயசுல நீ கல்யாணம் பண்றியா இல்லையான்னு பாக்கலாமா? அப்படி மட்டும் பண்ணல, அப்படி மட்டும் நான் பண்ணிட்டேன். இங்கேயே கயிறு மாட்டி தொங்குறேன். ஓகே, ஏன்டா என் டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள மாட்டி தொங்குறேன்? சரி, நான் வீட்டு வாசல்லே போய் பண்றேன். ஓகே, இத நல்லா வதங்கிடுச்சிங்களா? இப்ப நம்ம ஈரல் போட்டு மசாலாலாம் போட்டோம்னு வச்சுங்க, சூப்பரா ஈரல் வரும். இந்த மாதிரி செஞ்சு நகரடா பேசிக்கிட்டு இருக்கல சுவாரஸ்யமா. இங்க பாருங்க, ஈரலை சுடு தண்ணியில போட்டீங்கன்னா இப்படி நல்லா ஃப்ரெஷ்ஷா வந்துடும். அதுக்கப்புறம் நீங்க இப்படி போட்டுக்கலாம். இதுல மஞ்சத்தூள், மிளகாப்பொடி போட்டிருக்கேன், சால்ட் போட்டிருக்கிறேன். இதை நல்லா இப்ப மிக்ஸ் பண்ணிட்டு இன்னும் கொஞ்சம் மசாலாலாம் போடணும், அவ்வளவுதான் நினைச்சுக்காதீங்க. இதுல லைட்டா கரம் மசாலா, லைட்டா கொஞ்சோண்டு மட்டன் மசாலா, அவ்வளவுதான். லாஸ்டா பெப்பர் போட்டு நம்ம இறக்கிடலாம். நம்ம இதை கொஞ்ச நேரம் மூடி போட்டு வச்சிடலாம். சுவையான ஈரல் ரெடி. இந்த வீடியோக்கு 10 லைக் வந்தா அதுல இருந்து நான் இந்த வீடியோல இருக்க மாட்டேன். அப்படிதான் சொல்லுவோம்.
நான் சொன்னேன்னா சொன்ன வாக்கு காப்பாத்துவேன். யார் இவன் தானே? நான் ஏன்னா காலி பண்ற மாதிரி எப்படி இருக்கு பாருங்க, பாக்கிறதுக்கே வாயில எச்சு விடுற மாதிரி இல்ல? இல்ல, எனக்கு வாயில எச்சு விடுது பாருங்க. சூப்பரா இருக்கு. நீங்க இப்படியே ட்ரை பண்ணுங்க. இதை சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. நான் அவங்களுக்கு மட்டன் ஈரல் எப்படி செய்யறது, சுவையா எப்படி செய்யறது அப்படி. ஈரல் எவ்வளோ? ஈரலா 200. இது 400. எது பெருசு? இது சாப்பிட்டா இது இப்ப மட்டும் தான் சாப்பிட முடியும். இதை வச்சு எத்தனை நாள் தண்ணி குடிக்கலாம்? இது ஒருவேளை பசி ஆக்கும். இதை வச்சுட்டு என்ன பண்றது? இது ஃபுல்லா தண்ணி ஊத்தி குடிச்சாலே பசி ஆறிடும். அப்பெல்லாம் எல்லாரும் தண்ணி எல்லாம் ஊத்தி குடிச்சிட்டு இருக்க முடியாது. நான் குடிப்பேன். நீ மட்டும் தான் குடிக்கணும். தெரியுதா? சொல்லிட்டாங்க பாத்தீங்களா, நல்லா தண்ணி குடிச்சே உயிர் வாழுவேன். இன்னைக்கு நான் வீடியோ எடுத்து 12 மணிக்கு நான் போஸ்ட் பண்றேன். இவன் முழிச்சிட்டு இருக்கான்னு சொல்லி நான் கதவை சாத்திடுவேன். அதுவும் இன்னைக்கு சனிக்கிழமை. சனிக்கிழமை என்ன? ஓகே, முடிச்சுக்கலாம். இவ்வளவு கஷ்டப்பட்டு வேலை செய்யணும். ஒரு வாய் தண்ணி கொடுத்தானா? இவன் மட்டும் சும்மா உட்காந்து பேசுறதுக்கே. அனிமல் படத்துல வர பாபி டோல் மாதிரி டான்ஸ் ஆடுங்க. போய் சத்தியம் பண்ணா செத்துருவாங்கன்னா அதெல்லாம் என்னது? அப்படின்னா நாளைக்கே நான் வீட்டுக்கு குறைஞ்சிடுறேன். நாளைக்கே நான் ஜிம்முக்கு போறேன். எல்லா சத்தியம் பண்ணாங்க. நான் நல்லா படிச்சு இருக்கிற 32 அரியரையும் கிளியர் பண்ணிடுறேன். இதுக்கு எனக்கு சம்பந்தம் இல்லை. இந்த சத்தியத்தெல்லாம் நான் கழுவி விட்டுறேன். முடி கொட்டிட்டு இப்படி தேய்ச்சி. ஆமா, அப்படிதான் தட்டோட கீழே கொட்டி போடணும். எனக்கு தெரியும். ஆயிட்டு பண்ணிருக்கேன். கண்டிப்பா இதெல்லாம் செஞ்சு சாப்பிடுங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கு. செஞ்சு பார்த்து சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. ஓகே.